ரோஜா செடி கருகிக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த வெயில் காலத்தில் எனக்கு வாடி போயிட்டுருக்கு, எனக்கு சரியாக பூக்கள் பூக்க மாட்டேங்குது, நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் நான்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வியூவர்ஸ், ஃபஸ்ட் டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் நெட் போடுறது. ஷேட் நெட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கத்தை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷேட் நெட் தேவையில்லைன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேட் நெட் போடணும். இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். 12 மணி இல்லை 12:30 மணிக்கு நீங்கள் வெளில போங்க, உங்கள் மொட்டை மாடிக்கு போங்க. ஓப்பன் டெரஸாக இருந்துச்சுன்னா அந்த மொட்டை மாடியில் போயிட்டு உங்களால் 5 நிமிஷம் அந்த இடத்துல இருக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஷேட் நெட் தேவையில்லை. 5 நிமிஷம் என்னால் முடியல, வேர்க்குது, எனக்கு மூச்சு வாங்குது, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேட் நெட் தேவை. உங்களாலேயே 5 நிமிஷம் அந்த இடத்துல இருக்க முடியலன்னா பிளான்ட்டால் எப்படி அந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷேட் நெட் தேவை. ஸோ அந்த இடத்துல ஷேட் நெட் கண்டிப்பாக போடுங்க. அது எப்படி ஷேட் நெட், என்ன காஸ்ட், என்ன ரேஷியோ, எப்படி வாங்குறது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். டாப் ரைட் கார்னரில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளைச்செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி டோட்டலாகவே எடுத்துருங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ ஒரு ரோஜா செடி வச்சுருக்கீங்க ஒரு தொட்டியில் அப்படின்னா ரோஜா செடி மட்டுமே இருக்கட்டும், வேறு எந்த செடியும் சின்ன சின்ன செடி முளைச்சி வந்தால் கூட எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நீங்கள் காலையில் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறீங்க, ஈவினிங் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த தண்ணியை எல்லா செடிகளும் சேர்ந்து தான் பகிர்ந்து தான் எடுத்துக்கும் ஒரு தொட்டியில் இருக்கிறது. நீங்கள் பக்கத்தில் குட்டி குட்டியாக நிறைய கிளைச்செடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதோட வேர்களுமே இந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோஜா செடிக்கு வந்து சத்துக்கள் இல்லாமல் போயிடும். ஸோ கிளைச்செடிகளை பார்த்து பிடிங்கி எடுத்துருவாங்க. மூணாவது டிப்ஸ் சிம்பிளாக வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங், அதாவது மூடாக்கு வந்து நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் போடலாங்க. மல்ச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டிப்ஸ் 1லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த மாதிரி மூடாக்கு வந்து நீங்கள் வந்து போட்டு கவர் பண்ணி வைங்க. வேர் வந்து உங்களுக்கு வந்து வெயிலோட தாக்கம் இல்லாமல் இருக்கும், மண் ஓரளவுக்கு குளுமையாக இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மூடாக்கு நீங்கள் பயன்படுத்துறதுனால. மூடாக்கு போட்டு வைங்க. நாலாவது டிப்ஸ், ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது நல்லதுங்க. என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம்? ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு ஏதாவது வேணாம். பஞ்சகாவியம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு காஸ்ட் வந்துடுது 50லேருந்து உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் ஆகும். எனக்கு அந்தளவுக்குலாம் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் கட்டுறேன் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கூட கொடுக்கலாம். இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ. ஒன்றும் இல்லைங்க, அந்த மண்புழு உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ மாதிரி பண்ணி அதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இந்த கம்போஸ்ட் டீ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தோல்லேருந்து ஒரு 2 லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த தண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த தண்ணி, அதுக்கப்புறம் அந்த உளுந்து நீங்கள் கழுவுற தண்ணி, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூலாம் ஆஞ்சிங்கன்னா அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் மோர் இருக்குல்ல, நீங்கள் அந்த புளிச்ச மோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக தெளிக்கலாம். இந்த இலை சுருட்டன் நோய், சின்ன சின்ன நோய்கள்லாம் இருக்குன்றீங்க, அது நீங்கள் தெளிச்சுட்டு வர்றதுனாலையும் ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே அது தெளிச்சுட்டு வர்றதும் வந்து ஒரு வகையான லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது உங்களோட செடியோட ஆரோக்கியத்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கெல்லாம் தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குல்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள், ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடி வந்து கருகாமல் நல்லாவே வந்து உங்களுக்கு பூக்கள் பூத்துட்ருக்கும், செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் என் செடி மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா போனஸ் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு இருக்கேன். சிம்பிளான விஷயம் தாங்க. காஞ்ச இலைகள், பழுத்த இலைகள், பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கிற இலைகள்லாம் நீங்கள் பார்த்த உடனே எடுத்துருங்க. சின்னதாக பூச்சி மாதிரி இருக்குது, இல்லை சின்னதாக டாட் மாதிரி இருக்குன்னா அந்த இலையை ஸ்டார்டிங்லேயே எடுத்துருங்க. மிஞ்சி போனால் நீங்கள் வந்து ஈவினிங் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1-2 இலை தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒரு 5 இலை 10 இலை நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரதுனாலையும் ரோஜா செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரோஜா செடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளான்ட். அதை நம்ம தான் வந்து கரெக்டாக பாதுகாக்கணும். இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் தள்ளி அப்படி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா போதும், ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shankthivel. Have a happy going day.